பேட்டரி வாங்கி கொடுத்தான்னு சொன்னதுக்காக 31 வருஷம் ஆயுள் தண்டனை தாண்டி எங்கேயோ போகுது. இது நியாயமா தான் கேட்குறேன். பேட்டரி இல்லைன்னா குண்டு வெடிக்குமா வெடிக்காதுன்னு உங்களுக்கு என்னையோட தடவியல் அறிஞர்களும் வெடிகுண்டு அறிஞர்களுக்கும் தெரியும். ஏதோ ஒரு மாயையிலே நாம் யாரையும் ஆதரிக்கிறோம் என்று நினைத்து கொண்டு ஆதரிக்கக்கூடாது. அப்புறம் எதுக்காக இந்த அறவழி போராட்டம்? நல்ல கேள்வி. இந்த விடுதலையை இவ்வளவு நாள் தள்ளி போட்ட பாஜக நம்ம இருக்கும் போதே தள்ளி போயிடுச்சு. ஏன்னா பேரறிவாளன் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 31 வருஷம் ஜெயில இருக்காரு. காங்கிரஸ் ஆட்சியிலையும் ஜெயில தான் இருந்தார். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. அவர் ஒன்றும் தேச போராட்டத்தில் போய் தியாகம் செய்துட்டு வெளியே வரல. அவர்களை 7 தமிழர்கள் என்று சொல்வதோ அல்லது ஏதோ 7 தியாகிகள் என்று சொல்வதோ அவர்கள் விடுதலையை கொண்டாடுவது என்பதோ காங்கிரஸ் கட்சிக்கு வருத்தம் அளிக்கிறது. நம்ம திமுகவோட கூட்டணி இருக்கல சார், இது தொடரும் நினைக்கிறீங்களா? இந்த கேள்வி என்பது எனக்கு ஒரு புறம் கண்ணீர் வருகிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வணக்கம் களம் நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு விவாதத்தை மட்டும்தான் பெருசாக கொண்டு போக போகிறோம். பேரறிவாளன் அவர்களோட விடுதலை சார்ந்தது தான். இதை பற்றி மற்ற கட்சியினர் பேசுகிறத விட காங்கிரஸ் கட்சியினர் இருக்காங்களே அவங்க பேசுனா ரொம்ப ஆப்டாக இருக்கும்ன்றன தான் இந்த நபரை செலக்ட் பண்ணியிருக்கோம். இவரை பற்றி சும்மா சொல்லக்கூடாதுங்க. அதாவது தமிழகத்தில் காங்கிரஸ் அப்படின்ற கட்சி அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு முக்கியமான பெருந்தலைகள் இருப்பாங்களே, அதில் முக்கியமான நபர் தான் இவர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியோட செய்தி தொடர்பாளர். இதுக்கெல்லாம் மேலே இந்த காங்கிரஸ் கட்சியோட மாநில பிரிவிற்கு பார்த்தீங்களா, இதுக்கு துணைத் தலைவராக இருக்கிறது இவர் தான் திரு SM இதயத்துல்லா அவர்கள். வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், உங்கள் கட்சியோட செய்தி தொடர்பாளர் ரந்தீப் சர்ஜேவாலா ஒரு விஷயத்த சொல்லிட்டாப்ல. அதாவது தமிழகம் முழுக்கவே பேரறிவாளன் விடுதலையை மக்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்க இதே நேரம் ரந்தீப் மட்டும் என்ன சொன்னார், இந்த செய்தியை நாங்கள் கேட்டதுமே மிகுந்த வருத்தத்துக்கு ஆட்பட்டோம், இது எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்துருக்கு, ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு, அது இதுன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன கொடுக்குது இல்லை? நீங்கள் சொல்லும்பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க, கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சொல்லி. ஒரு விடுதலையை நாம் வரவேற்க வேண்டும். அவர் ஒன்றும் தேச போராட்டத்தில் போய் தியாகம் செய்துட்டு வெளியே வரல. ஒரு ஈழப்போர் வெற்றியடைய வேண்டிய போரை தவறான சிலர் வழிகாட்டுதல்ல, அதுவும் தமிழகத்திலும் சிலர் வழிகாட்டியிருந்தார்கள். எப்படி இருந்தாலும் ராஜீவ்காந்தியை கொன்றுவிட்டால் நாம் வெல்லலாம் என்று தவறான வழிகாட்டி ஈழத்திலே பிரபாகரனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார்கள். உலகம் முழுதும் விடுதலை புலிகளை தேச விரோதிகள் அல்லது அவர்கள் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று உலகம் முழுக்கும் எல்லா நாடுகளும் அவர்களுக்கு எதிராக, விடுதலை புலிகளுக்கு எதிராக தடை செய்யும் நிலைக்கு சென்றார்கள். என்ன காரணம்? இது ஏமாற்றம். என்னவென்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய தலைவர், இந்தியாவுடைய பிரதமராக இருந்தவர். அது மட்டுமல்லாமல் இந்தியாவை கணினி யுகத்துக்கு கொண்டு சென்றவர், தொலைத்தொடர்பு துறையில் மிகப்பெரிய ஒரு நிலையை கொண்டு வந்தவர். இன்றைக்கி ஒவ்வொரு பேர் கையிலேயும் செல்ஃபோன் இன்றைக்கி இருக்குன்னு சொன்னால் அதற்கு காரணமானவர். இப்படி ஒரு நல்ல தலைவர், அவரை கொன்றார்கள், அவ்வளோதான். அதற்கு இவர் உடந்தையாக இருந்தார் என்பதற்காகத்தான் தண்டிக்கப்பட்டார். விடுதலை, எங்களை பொறுத்தவரை விடுதலையை எங்களுடைய ராஜீவ்காந்தியுடைய குடும்பத்தை சார்ந்த எங்கள் தலைவர்கள் திருமதி பிரியங்கா காந்தியும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் நாங்கள் மன்னிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை மறந்து விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு புறம். இன்னொன்றும் சொன்னார்கள், நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்தால் நாங்கள் எதிர்க்கப் போவதில்லை என்று சொன்னார்கள். ஆக கொலை குற்றவாளிகள் என்பது முக்கியம். அவர்களை 7 தமிழர்கள் என்று சொல்வதோ அல்லது ஏதோ 7 தியாகிகள் என்று சொல்வதோ அவர்கள் விடுதலையை கொண்டாடுவது என்பதோ காங்கிரஸ் கட்சிக்கு வருத்தம் அளிக்கிறது. இவ்வளவுதான் விஷயம். இன்னொரு கேள்வி என்ன சொல்ல, அதோட முக்கியமான விஷயம், இன்றைக்கு அந்த ராஜீவ்காந்தியுடைய கொலை இல்லாமல் இருந்திருந்தால், அவர் உருவாக்கியிருந்த இந்தோ ஸ்ரீலங்கா அக்கார்டு, இந்திய இலங்கை ஒப்பந்தம் மட்டும் நிறைவேறியிருந்தால் இன்று தனி ஈழம் கிடைத்திருக்கும், பிரபாகரன் உயிரோடு இருந்திருப்பார். இதை நான் சொல்லவில்லை, பாஜக தலைவர் உட்பட சொல்கிறார், அண்ணாமலையும் சொல்லுகிறார். அதாவது அந்த ஒப்பந்தம் அற்புதமான ஒரு ஒப்பந்தம், சற்று பொறுமையாக இருந்து சரியாக நடந்திருந்தால் ஒருவேளை இன்று பிரபாகரன் ஈழத்துடைய தலைவராக கூட இருந்திருக்க முடியும். அவரை தவறான முடிவுக்கு தள்ளியவர்கள் அங்குள்ளவர்களா இங்குள்ளவர்களா என்று தெரியாது. ஏனென்றால் இன்று கூட அந்த விஷயத்திலே விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருப்பது போல் சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு பாஜகவை ஆதரிக்கிறார்கள். எந்த பாஜக? இந்த விடுதலையை இவ்வளவு நாள் தள்ளி போட்ட பாஜக.
நம்ம இருக்கும் போதே தள்ளி போயிடுச்சு. ஏன்னா பேரறிவாளன் 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 31 வருஷம் ஜெயில நான் சொல்றேன். காங்கிரஸ் ஆட்சியிலயும் ஜெயில தான் இருந்தாரு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. நீதிமன்றம் இந்த அளவுக்கு எடுப்பு எடுக்கலை, அதை தெரிஞ்சுக்குங்க. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் 161 பயன்படுத்த வேண்டும். அதற்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது நேற்று தான் வந்திருக்கு. உங்களுக்கு 4 வருஷத்துக்கு முன்னே 8 வருஷத்துக்கு முன்னே தீர்ப்பு வரல. உங்கள் பார்வை என்பது ரொம்ப முக்கியமான பார்வையாக இருக்கணும். இந்த தீர்ப்பு மூலமாகத்தான் அவர் வெளியே வந்திருக்கிறார். ஒரு சின்ன திருத்தம், 161வது பிரிவுன்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக அது எப்போனா 2018 செப்டம்பர் மாத காலகட்டத்தில் நடந்த விஷயம். 2018 நான் சொல்றது அப்போ ஆட்சி வந்து காங்கிரஸ் இல்லை, அது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இரு நான் முடிச்சிடறேன். அப்போ என்னன்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்த சொல்லிச்சு. கவர்னர் நினைச்சாங்கன்னா 161வது பிரிவை பயன்படுத்தி வெளியே விடலாம், அந்த பரிந்துரையை ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே 2018 அதே மாதம் என்ன நடந்துச்சுன்னா தமிழக சட்டப்பேரவையில் அந்த தீர்மானம் ஒன்று நிறைவேற்றினாங்க. இது போல் 7 வரை விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆளுநர் என்ன பண்ணிட்டாப்ல, ரொம்ப தாமதப்படுத்திட்டே போனாப்ல. இதெல்லாம் நடந்தனால தான் இப்போ 2022 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, 142வது பிரிவை பயன்படுத்தி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களுக்கு சிறப்பு அதிகாரம் இருக்குப்பா, இது போல் மாநில அரசோ இல்லைனா கவர்னரோ இது போல் ரொம்ப தாமதப்படுத்துறாங்கன்னா நாங்கள் முன் வந்து இது போல் எதுவாக இருந்தாலும் பண்ணலாம், சட்டத்துக்கு அப்பாற்பட்டும் பண்ணலாம் நம்ம அரசியலமைப்பே சொல்லுது சார். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த விடுதலைன்ற முடிவை உச்சநீதிமன்றம் அறிவிச்சிருக்கு. இதுதான் கிளியர் கட்டான விஷயம். இப்போ நீங்கள் தொடர்ந்து சொல்லலாம். ஒரு வாரத்துக்கு முன்ன வரை இதே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, அவங்க விடுதலை செய்ததான் 142. ஓகே, நல்லா புரிந்து கொள்ளணும். அதான் நான் சொல்கிறேன். அதான் நீங்கள் அதான் சொல்கிறீங்க. ஆனால் 161 பயன்படுத்தி ஆளுநர் விடலாம் என்று தொடர்ந்து உச்சநீதிமன்றம் சொல்லிக்கொண்டே வந்தது. 2 நாளைக்கு முன்னே ஆளுநர் விடுதலை செய்திருந்தா கூட அந்த 161 தான் விடுதலை செய்திருக்கணும். அந்த தவறு செய்தது ஆளுநர், மத்திய அரசு, உள்துறை, அவர்களுக்கு தான் இது மிகப்பெரிய தோல்வி. அதை விட பெரிய தோல்வி என்னன்னு சொன்னால், குடியரசுத் தலைவருக்கான ஒரு உரிமை, ஆளுநருக்கான உரிமை இன்று இந்த தீர்ப்பு மூலம் பறிபோயிருக்கிறது. இந்த பாஜக அரசுடைய எதேச்சாதிகார போக்கு, அவருடைய ஜனநாயக விரோத போக்கு 2015க்கு பிறகும் பாஜக ஆட்சி தான். அதிமுகவுடைய ஆட்சி வந்து தீர்மானம் போட்டதும் பாஜக ஆட்சி தான், உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஆட்சியில் அவர்கள் மட்டும் பாஜகவை இன்றைய முதல்வர் ஸ்டாலின் போல் வற்புறுத்தி இருந்தால் அன்றைக்கே விடுதலையாகியிருப்பார். ஒரு விஷயம். ரெண்டாவது, அந்த வற்புறுத்தலை அவர்கள் இன்றைக்கு உள்ள அரசு செய்த அளவுக்கு செய்யவில்லை என்பது ஒன்று. ரெண்டாவது, அவர்கள் வேறு வழி இல்லாமல் பாஜகவுடைய அடிமை அரசாக, யாரு எடப்பாடியார் காலத்திலிருந்து சொல்றேன், ஜெயலலிதா அப்படி சொல்லல, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்க தீர்மானம் நிறைவேற்றினாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவங்க நினைத்திருந்தால் கூட விடுதலை செய்ய முடியும் என்று அன்று ஒரு பேச்சு வந்தது. என்ன காரணம், இந்த 161 அவர்கள் பயன்படுத்தியிருக்க முடியும். ஆனால் மத்திய அரசுக்கு வந்து கொஞ்சம் நேரம் கொடுப்போம்னு அவங்களும் நினைச்சாங்க. இந்த விஷயம் ரொம்ப தெளிவுனா 142 அவங்களுக்குள்ள அதிகாரம், உச்சநீதிமன்றம் தனக்குள்ள அதிகாரத்தை அது 142 மூலமாக பயன்படுத்தியதே ஒழிய ஒரு நாள் முந்தி இந்த ஆளுநர் செய்திருந்தால் நிச்சயமாக இந்த 161 விட்டிருக்க முடியும். என்னை பொறுத்தவரை இந்த விடுதலை என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை என்ன சொல்வது, அதற்கு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். எங்கள் தலைமை எடுத்த முடிவையும் சொல்லிட்டேன். அதனால் ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், இதை கொண்டாடக்கூடிய அளவுக்கு அல்ல. இன்று பார்க்கக்கூடிய தமிழர்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும், உண்மையிலேயே 14 தமிழர்கள் ராஜீவ்காந்தியோடு இறந்தார்கள். அந்த தமிழர்களையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், அவருடைய பாதிப்புகையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே அவர் விடுதலையை நாம் வரவேற்கலாமே ஒழிய கொண்டாடுவதற்கு இதில் ஒன்றுமில்லை. 3 வருஷத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு, நாங்கள் எல்லாரையும் மன்னிச்சிட்டோம். அதாவது தன்னோட தந்தையை கொலை பண்ணவங்கள, குற்றம் சாட்டப்பட்டவங்களை நான் மன்னிச்சுட்டேன், என்னோட குடும்பம் மன்னிச்சுன்னு உங்க தலைவரே சொன்னார். கரெக்டா சார்? நிச்சயமா. தலைமை என்ன சொன்னாலும் தொண்டர்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னொன்னு சொல்லிருங்க, எங்களுடைய தலைவி பிரியங்கா காந்தி நளினி அவர்களை நேரில் சென்று பார்த்திருக்கிறார்கள், உண்மையை அறிந்திருக்கிறார்கள். அந்த மரண தண்டனை, தூக்கு தண்டனை என்பதை அவர்கள் ஆயுள் தண்டனையாக மாற்றும் போதும் நாங்கள் எதிர்க்கவில்லை. ஓகே, எதிர்க்கவில்லை. சூப்பர். ஸோ உங்களை பொறுத்தவரைக்கும் லைஃப் லாங் ஜெயிலில் இருக்கணும், அவ்வளோதான். இந்த திரும்பவும் மாற்றி கேட்குறீங்க. என்னை பொறுத்தவரை கேட்குறேன் சார். இல்லை, என்னை பொறுத்தவரை என்னன்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டேன். உங்களை திரும்பவும் ஜெயிலில் இருக்குன்னு சொன்னால், நீதிமன்றம் விடுதலை பண்ண பின்னால் நீங்களும் ஒன்றும் பண்ண முடியாது, நானும் ஒன்றும் பண்ண முடியாது. வேணா ஒன்று நடக்கலாம், பாஜக ஆட்சி அது அப்பீல் போனால், ஆட்சி அவங்க தான் அப்பீல் போக முடியும். அவங்க அப்பீல் போனாங்கன்னா என்ன நடக்கும் என்பது நமக்கு இப்போ தெரியாது. அப்போது நீதிமன்றம் என்ன செய்யும், இந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். இப்போ உங்கள் தலைவர் KS அழகிரி அவர்கள் அறிவிப்பு, இன்னைக்கு சார்ந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தாப்புல, வெள்ளை துணியை வாயில கட்டிக்கிட்டு எல்லாம் அறவழி போராட்டத்தில் ஈடுபடலாம், நம்ம தொண்டர்களுக்கு அழைப்பு விடுக்குன்னு அவர் அறிக்கையை விட்டுருந்தாப்புல.
என்ன அறுவடை போராட்டம் நடந்தாலும் உங்களால் பாஜகவுக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்க தான் அப்பீல் பண்ண முடியும், நீங்களே சொல்லிட்டீங்க. அப்புறம் எதுக்காக இந்த அறுவடை போராட்டம்? நல்ல கேள்வி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரு ராஜீவ்காந்தி அவருடைய இழப்பு என்பது காங்கிரஸுக்கு பேரிழப்பு, நம்பர் 1. 2வது, இந்த விஷயத்தில் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை வருத்தமளிக்கிறது, வேதனை சொல்லிட்டாங்க. இப்போ என்னன்னு சொன்னால், நீங்கள் சொன்னீங்களா ஆரம்பத்தில், மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அது அல்ல என்பதை காட்டுவதற்கு தான் இந்த போராட்டம். இவர்கள் குற்றவாளிகள், இவர்கள் படுகொலை செய்தவர்கள், 14 தமிழர்களையும் ராஜீவ்காந்தி அவர்களையும் கொலை செய்தவர்கள். இவர்களை நீங்கள் தியாகிகளாக கொண்டாடிக்கூடக்கூடாது என்பதை சிம்பாலிக்காக தெரிவிப்பதற்கான அறவழி போராட்டம். அதாவது நீதிமன்றத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், இந்த தீர்ப்பு தவறு என்று இந்த நிமிடம் வரை திரு அழகிரி அவர்களோ காங்கிரஸ் தலைவர்களோ சொல்லவில்லை. ஜஸ்ட் கவன ஈர்ப்பு மட்டும்தான், மற்றபடி ஆக்ஷன்ஸ் பெருசாக அதனால் எதுவுமே இல்லை. நீங்களே சொல்லிட்டீங்களே இவங்களால் என்ன ஆக்ஷன் பண்ண முடியும்னு. அப்புறம் என்ன, பிஜேபி தான் பண்ண முடியும். இன்னும் சொல்லப்போனால் இங்கிருந்து ராஜீவ்காந்தி படையை அனுப்புவதற்கு விருப்பமாக இல்லை. சென்னையில் இருக்கக்கூடிய பீச், மெரினா பீச் கடற்கரையில் அனைத்து கட்சியிலும் வந்து உட்கார்ந்தார்கள், இங்கிருந்து படைகளை அனுப்பி அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று. எத்தனை நாள் என்று சொன்னால் எனக்கு தெரிந்து 15-20 நாள் இருந்தார்கள் அனைத்து கட்சியும். எந்த வருஷம் சார் இது? இந்த ஐபிகேஎஃப் என்று சொல்லக்கூடிய அந்த ஐபிகேஎஃப் போச்சு பற்றிக்கலாம் இங்கே அந்த ஆண்டு எல்லா கட்சியினரும் இருந்தார்கள். அப்பொழுது கூட நம்ம தமிழகத்தை சார்ந்த குடியரசுத் தலைவராக இருந்த நம்முடைய ஆர் வெங்கட்ராமன் சொன்னார், இட் இஸ் நான் சென்ஸ்னார். ஒரு இந்தியாவில் இருக்கக்கூட படையை அங்கே அனுப்பக்கூடாதுன்னு சொன்னார். உண்மையிலே எதிர்த்தவர் அவர். நான் கூட அவர் தீர்க்கதரிசின்னு கூட சொல்லலாம். அது நடக்காமல் இருந்தால் பல பிரச்சனைகள் இல்லாமல் இருந்திருக்கும். இத்தனை கட்சிகளும், ஆளுங்கட்சி எதிர்கட்சி அத்தனையும் படை அனுப்ப வேண்டும் என்று சொன்னதுனால, ஏன்னா இன்றைய இளம் தலைமுறைக்கு தெரியாது, அதனால தான் நான் இதை சொல்கிறேன். அப்போ வேறு வழி இல்லாமல் ராஜீவ்காந்தி அதையும் செய்தார். அந்த படைகள் சில தவறுகள் செய்திருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நடந்தது அங்கு வேறு விதமாக நடந்தது. திரு பிரபாகரன் அவர்களும் பிரேமதாஸ் அவர்களும் கைகோர்த்து விட்டார்கள். யார் எதிரியாளாக இருந்தார்களோ அவர்கள் கைகோர்த்து விட்டு இந்த இந்திய படைகளுக்கு எதிராக ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார்கள். பிறகு இந்திய படை இங்கே வந்தது. இந்த வரலாறை, அந்த வரலாறை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த பிரேமதாசாவும் வெடிகுண்டிலே இறந்து போனார். எந்த பிரேமதாசா அவர்களுக்கு எதிரியாக இருந்து இந்திய படையை அனுப்புவதற்காக வேண்டிய, ஏன்னா அவங்களுக்கு இந்திய படை வரக்கூடாது, ஜெயவர்த்தனா வேறு வழி இல்லாமல் தான் இதில் கையெழுத்து போட்டார். இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பதிலே கையெழுத்து போட்டது சந்தோஷமாக பண்ணல. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இலங்கை மண்ணில் அடிபட்ட ஒரே இந்தியர் அப்படின்னு சொன்னால் தமிழர், எந்த தமிழரும் கிடையாது. தமிழக தமிழர், ஒரே நிமிஷம், தமிழ்நாட்டு தமிழர் வைகோ அவர்கள் போய் சேவா திரும்பினார், மற்றவர்களும் திரும்பினாங்க. ஒரே ஒரு இந்தியர் ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த ஒப்பந்தம் போட்டதால் இலங்கை சிங்களருடைய எதிர்ப்புக்கு ஆளாகி ஒரு இராணுவ வீரனால் தாக்கப்பட்டார். நான் மறுநாள் டெல்லியில் இருந்தேன். அன்றைக்கு அடுத்த நாள் அவரை சந்திக்கிறேன், திரு ராஜீவ்காந்தி அவரை சந்திக்கிறேன். அவர் இலங்கையிலேருந்து வர்றார், இலங்கையிலேருந்து நேராக டெல்லிக்கு வர்றாரு. டெல்லிக்கு வந்த காலையில் தர்ம தர்ஷன் சொல்லுவாங்க, இது இந்திரா காந்தி காலத்தில் நான் அடிக்கடி போகிறது உண்டு, எல்லா மக்களும் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 300-400 பேர்களை பார்ப்பார்கள். அப்பொழுது நான் கேட்கிறேன் திரு ராஜீவ்காந்தி அவர்களை, என்ன உங்களுக்கு நேற்று இந்த நடந்த விஷயத்தில் ஏதாவது இல்லை, சின்ன காயம்தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அதை மழுப்பலாக என்னிடம் சொல்லி சென்றார். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அதை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் எண்ணமெல்லாம் ஈழம் வர வேண்டும். அதுக்கு என்ன சொன்னார்னா, முதல்ல காவல்துறையை கையில் எடுங்கள். ராஜீவ்காந்தி சொன்னது, காவல்துறையை கையில் எடுங்கள், மாநிலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், மாநில உரிமையை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களை பலப்படுத்திவிட்டு துப்பாக்கியை நீங்கள் வடக்கே மக்களை நோக்கி திருப்புவதை தெற்கே நீங்கள் திருப்பினால் ஈழம் உங்களுக்கு வரும் என்பதை அற்புதமாக, ஒரு அருமையான, ஒரு சூசகமாக சொன்னார். அந்த சூசகமாக சொன்னதை அன்று செய்திருந்தால் இன்றைக்கு நான் திரும்ப திரும்ப உங்களை சொல்றேன், இன்றைக்கு ஈழம் இருந்திருக்கும், பிரபாகரன் உயிரோடு இருந்திருப்பார். இந்த நிலைக்கு எதிராக இருந்தவர்கள் சிலர் அங்கும் இருந்திருக்கலாம், இங்கும் கூட இன்னைக்கு பாஜகவை ஆதரிக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் இவர்கள் தவறும் செய்தும் கூட, இழுத்தடித்தும் கூட, காலம் தாழ்த்தியும் கூட பாஜகவை சிறந்தவர்களாகவும் பாஜக தலைவரை போற்றக்கூடியவர்களாகவும் சில பேர் இருக்காங்க பாருங்க, விடுதலை புலி ஆதரவாளர் என்று. இவர்கள் செய்த தவறுகளிலே இதுவும் ஒரு தவறு. நீங்கள் சொன்னீங்களா வார்த்தைக்கு வார்த்தை, இதை போல் தனி ஈழம் அமைஞ்சிருக்க பிரபாகரன் அவர்களே அவருக்கு ஒரு பெரிய வழியை ராஜீவ்காந்தி அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதை அவங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தனி ஈழம் மலர்ந்துருக்குன்னு சொல்கிறீங்க, கரெக்டாக சார்? ஓகே. இப்போ எனக்கு யாருன்னா ஃபேவர் பண்ணுறாங்கன்னா நான் அவங்களை அடிக்க பார்க்க மாட்டேன், அவங்களுக்கு வளைஞ்சு தான் போவேன். நீங்கள் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டை ராஜீவ்காந்தி அவர்கள் ஒரு தடவையாச்சும் பொது வெளியில் சொல்லியிருக்காரா?
தனி ஈழம் மலர்றதுக்கு நான் கேரண்டி, இதை பண்ணா ஓகேன்னு. ஆமா இல்லைன்னு சொன்னா போதும் சார். நான் சொன்னதை சூசகமானு சொன்னதை வார்த்தையை காதில் வாங்க. இல்லை, அதை கேட்டீங்க. மேம்போக்கா என்னுடைய பதிலை கேட்கக்கூடாது. அவர் சூசமாக சொன்னார், உங்களுக்கு இந்த ஒப்பந்தத்தை தருகிறேன். அதை சந்தோஷமா யாருக்கிட்ட சொன்னாரு? அல்லது உங்கள்கிட்ட ஏன்ட்டையும் சொல்லலை, சம்பந்தப்பட்டவரும் சொன்னார். ஸோ பிரபாகரன் அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, கரெக்டா? அது எப்படி? நான் தான் பிரபாகரன் அவர்கள் வந்தார்கள், அவருடைய ஆலோசகர்கள் வந்தார்கள், ஒரு நிமிஷம், அவருடைய பிரதிநிதிகள் யாரெல்லாம் அனுப்புனாரோ அவர் வந்தார்கள். பிரபாகரனும் டெல்லியில் இருந்தார். அவரை வைத்துக் கொண்டுதான் ஒப்பந்தங்களை ஏற்பாடு செய்தார்கள். முதல்ல பிரபாகரனுக்கு ஒத்துக்கல, அவரை ஒத்துக்க வைத்து அவர்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லி அவங்க ஏற்றுக்கொண்டு என்ன இந்த அளவுக்கு போச்சுன்னா, ஆயுதங்களை கீழே போடுற அளவுக்கு அங்கே போனது. அதன் பிறகு நடந்த தவறுகள் தான் பிரச்சனை. ஓகே, சூப்பர். நீங்கள் சொன்னீங்களா ஒரு விஷயம், பிரபாகரன் டெல்லியில் போனார், அப்போ ராஜீவ்காந்தி அவர்களும் அங்கே டெல்லியில் தான் இருந்தாங்க, எம்ஜிஆர் அவர்களும் போனாங்க அதுன்னு சொல்லிட்டு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, எம்ஜிஆர் அவர்களும் ராஜீவ்காந்தி அவர்களும் நேருக்கு நேர் பார்த்து பேசியிருக்காங்க சார். இது சரியா? அந்த டைமில் பல முறை பேசியிருக்காங்க. இல்லை, நான் கேட்டுக்கிறேன், பேசியிருக்காங்க. ஆனால் பிரபாகரன் அவர்கள் பேசவே இல்லை. பிரபாகரனோடு பேசியிருக்கிறார், டெல்லியிலே பேசியிருக்கிறார், அசோகா ஹோட்டலிலே அவர்களை தங்க வைத்தார்கள். எப்படி இந்திரா காந்தி அவர்களை ஆதரித்தார்களோ அதே போன்று எம்ஜிஆரும் ஆதரித்தார், ராஜீவ்காந்தியும் ஆதரித்தார். ராஜீவ்காந்தியினுடைய காலகட்டத்தில் தான் இவ்வளவு நடக்குது, அவர் ஆதரிக்காமல் இவ்வளவு காரியங்கள் நடக்கலை. எங்களுக்கு வந்து தகவல் என்னன்னா, ராஜீவ்காந்தி அவர்களை பிரபாகரன் அவர்கள் மீட் பண்ணல. நீங்கள் சொன்ன அதே அசோக் ஹோட்டலில் தங்கியிருந்தாப்புல பிரபாகரன் அவர்கள் அவரோட சகாக்களோடு. எம்ஜிஆர் அவர்கள் தான் ராஜீவ்காந்தி அவர்களை பார்த்துட்டு கோபமாக வந்தவர், காரில் ஹோட்டலில் காரை நிறுத்திட்டு பிரபாகரன் அவர்களை பார்த்துட்டு அதிருப்தி தெரிவிச்சிருக்கார். வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களே சொல்லியிருக்காப்ல பிரபாகரன். இது நடந்துச்சா இல்லையா? இது சொல்றது பிரபாகரன் அவர்கள் நீங்க சொல்றதை நான் ஏத்துக்க இல்லை, நான் சொல்றதை நீங்க ஏத்துக்கல. பிரபாகரனை ராஜீவ்காந்தி சந்தித்தார் என்று நான் சொல்றேன். ஓகே, அது இல்லைன்னு சொல்வதற்கு நீங்க நிறுவுறீங்க. அதாவது மற்ற நேரங்களில் சொல்ல நீங்க சொல்ற அதிருப்தி என்பதெல்லாம் நான் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா, அதே எம்ஜிஆர் தான் விடுதலை புலிகளுடைய அவ்வளவு ஆயுதங்களையும் பிடுங்கினார் சென்னையில். உங்களுக்கு தெரியுமா? இந்த வரலாறு தெரியுமா உங்களுக்கு? நான் இன்னும் வரலாறு முன்னால போனேன். இதே எம்ஜிஆர் அவர்கள் பிடுங்கினார்கள். இந்த வேலையை ராஜீவ்காந்தி இங்கே செய்யலை, எம்ஜிஆர் செய்தார். அப்போ எம்ஜிஆர் வந்து ராஜீவ்காந்தி சொன்னது சரியில்லைன்னு சொன்ன மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, அது தவறு. ஒட்டுமொத்தமாக ஒத்துக்கிட்டு தான் அங்கே இலங்கைக்கு போனாங்க. இலங்கைக்கு போய் கையெழுத்து போட்டாங்க. சரிதானா? 3 பேரும் கையெழுத்து போட்டாங்க. அந்த ஒப்பந்தம் முதல்ல நன்றாக இருந்தது. போக போக பிரம்மதாசாவோடு யார் நமக்கு எதிரியாக இருந்தாரோ அவரோடு இவர்கள் சேர்ந்தார்கள். இந்திய படைகளுக்கு எதிராக ஒரு நிலை ஏற்பட்டது. இந்திய படைகளும் தவறுகள் செய்தது. நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஏன்னா இலங்கைக்கு நான் 1980 சென்று கொண்டிருப்பவன். தந்தை செல்வாவுடைய நினைவு நாள் யாழ்ப்பாணத்தில் நடக்கும்போது சென்றவன் நான். அன்றிலிருந்து இலங்கையை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறேன், கீழே சொர்க்கம் என்ற ஒரு நூல். சொர்க்கமாக இருக்க வேண்டிய ஒரு நூல், ஒரு நாடு இன்னைக்கு நரகமாக மாறி போயிருக்கிறது என்று சொன்னால் இதில் பல வரலாறு எனக்கு தெரியும். என்று தமிழர்களை அதிகமாக கொண்டு குவிக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழ் படைகள் மூலம் ஏற்பட்டதோ அன்றிலிருந்து நானும் அதிருப்தி அடைந்தேன். இந்த இடத்துல கூட சிவாஜி லிங்கம் என்று சொல்லக்கூடிய எம்பி நேற்று இங்கே ஒரு ஊடகத்தில் தெளிவாக சொன்னார். சொல்ல வரேன்னு சொன்னா, ஆமாம் அவர்கள் தான் கொண்டார்கள் என்பதை அவரே தெளிவாக சொன்னார். அதாவது தமிழீழ விடுதலை புலிகள் தான் இங்க ராஜீவ்காந்தி அவர்களை கொண்டாங்க. ஆமா, ஆனால் இதை கோர்ட் இப்போ இருக்க சொல்லியிருக்கா சார்? நம்ம சுப்ரீம் கோர்ட் இருக்க சொல்லியிருக்கா? சுப்ரீம் கோர்ட்டு நேற்று வரையும் சொன்னது அதுதான். அவங்க குற்றவாளியாக தான் வந்து நிற்கிறாங்க. 31 வருஷம் குற்றவாளியாக இருந்தாங்க. கோர்ட்டு சொல்லி தான் அவர்கள் உள்ளே போனாங்க. கோர்ட்டு சொல்லி தான் இத்தனை வருஷம் மரண தண்டனை கிடைத்தது, தூக்கு தண்டனை கிடைத்தது. கோர்ட்டு சொல்லி தான் அவர்களுக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டது. கோர்ட்டு சொல்லி தான் அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் ஜெயிலில் இருந்தாங்க. எதுக்காகனா இங்கே வந்து ஏதோ ஒரு கொசுவை கொண்டார்கள் அல்லது இங்கே வந்து அவர்கள் வந்து கொள்ளையடித்தார்கள் என்பதற்காக இவ்வளவு நாள் அவர்கள் இல்லை. அதனால் இன்றைய தலைமுறைக்கு புரிந்து கொள்ள வேண்டியது, ஏதோ ஒரு மாயையிலே நாம் யாரையோ ஆதரிக்கிறோம் என்று நினைத்து கொண்டு ஆதரிக்கக்கூடாது. இந்த உண்மையைத்தான் நான் மீண்டும் சொல்கிறேன். கொண்டாடுகிறோம் என்பதை விட்டுவிடுங்கள். தவறு செய்தார்கள், தண்டனை அனுபவித்தார்கள், வெளியே வந்தார்கள், அவ்வளோதான் சார். இந்த 1991 மே 21 மற்றவங்க மறந்தாலும் காங்கிரஸ் கட்சினால் சத்தியமாக மறக்கவே முடியாது. ராஜீவ்காந்தி அவர்கள் நேசிக்கிற ஒவ்வொருத்தராலையும் மறக்கவே முடியாது. ஏன்னா அன்னைய நாள் தான் அவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அப்போ நடந்த ஒரு சின்ன விஷயத்தை நான் ரீகால் பண்ணிடுறேன். அதில் எதனா திருத்தம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம் சார். இன்றைய தலைமுறைக்கு என் கூடவே நீங்கள் போயிடல. அப்போ போல இது போல் போரூர்லையும் பூந்தமல்லிலையும் பொதுக்கூட்டத்தில் ராஜீவ்காந்தி அவர்கள் கலந்துக்கிறாங்க, பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக கிளம்பி ஸ்ரீபெரும்புதூர் போகிறாங்க. போன அந்த ஸ்பாட்டில் என்ன நடக்குதுன்னா, கோகிலான்னு ஒரு பொண்ணு வராங்க, கவிதையை வாட்சி காட்டுறாங்க அவர்கிட்ட. அவரும் நல்லா உச்சி முகர்றாரு. ஓகே நல்லா இருக்குமான்றாரு.
அந்த நேரத்தில் சல்வார் கமிஸ் போட்டிருந்த ஒரு பெண்மணி அவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவங்க கீழே குனிஞ்சது தான் உடனே அங்கே பிளாஸ்ட் ஆகுது சார். இது வரைக்கும் கரெக்டாக சார்? ஓகே. பிளாஸ்ட் ஆன பிற்பாடு கரெக்டாக அடுத்த மாதமே, அதாவது இது நடக்கிறது மே மாதம், அதே வருஷம் 1991 ஜூன் மாதம் என்ன நடக்குதுன்னா பேரறிவாளனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன குற்றச்சாட்டுனா, அந்த சிவராசன் இருக்காப்புல இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்டவர் 9 வோல்டேஜ் இந்த அளவு கொண்ட 2 பேட்டரி செல்லை இவரும் வாங்கி கொடுத்துருக்காரு. இதுதான் அவர் மேலே இருக்க குற்றச்சாட்டு. அப்போ போலீஸ் வந்து இவர் அரெஸ்ட் பண்ணுறப்ப வயசு 19, யாருக்கு? பேரறிவாளனுக்கு. இப்போ 2022 50 வயசு ஆகிடுச்சு. அப்போ போலீஸ் என்ன சொல்லி கூட்டு போயிருக்காங்க, இதுமாரி அனுப்புங்கம்மா பையனை, காலையில் அமுச்சு விட்டுறேன், ஜஸ்ட் ஒரு விசாரணை தான் சொல்லி கூட்டு போனாங்க. ஆனால் அமுச்சு விட்டுருக்கிறது 31 வருஷம் கழிச்சு இப்போ தான். ஆனாலும் காங்கிரஸ் கட்சியினர் இப்போ வரைக்கும் எங்களுக்கு மனவேதனை இருக்குது பையன், எங்கள் தலைவர் அந்தளவு வசதி பார்த்துட்டோம், நாங்களாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் அந்த மனவேதனை விட்டு வரமான்னு தெளிவாக சொல்கிறீங்க சார். எனக்கு என்னன்னா, இவர் டைரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு போய் பிளாஸ்ட்டை நடத்தலை, நேரடி தொடர்புன்றது இந்த நபருக்கு இல்லை. சட்டத்தின் பார்வையில் சந்தேகத்தின் பலனை குற்றம் சாட்டப்படுறது அறிவிப்பாங்க, இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு குற்றம் பண்ணாரு, பேட்டரி வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னதுக்காக 31 வருஷம் ஆயுள் தண்டனை தாண்டி எங்கேயோ போகுது. இது நியாயமாக தான் கேட்குறேன். பேட்டரி இல்லைன்னா குண்டு வெடிக்குமா வெடிக்காதுன்னு உங்களுக்கு என்னையோட தடவியல் அறிஞர்களும் வெடிகுண்டு அறிஞர்களுக்கும் தெரியும். அதை நீங்கள் முடிச்சிட்டீங்க. இப்போ அவர் முடிச்சிட்டார். 31 ஆண்டுகளுடைய முடிச்சுட்டு இப்போ எல்லாம் நியாயமா என்று கேட்டால், இந்த நியாயத்தை நீங்கள் கேட்க வேண்டியது சட்டத்தை. அதற்கு பிறகு இருந்த பல ஆட்சிகள், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்திலே, அங்கே பாஜக ஆட்சி, அதே போன்று காங்கிரஸ் ஆட்சி. இது அல்லாமல் கோர்ட், அதாவது நீதிமன்றத்துடைய தகவல். நீதிமன்றத்தில் நீங்கள் கேட்குறதெல்லாம் உங்களை மாதிரி அறிவுபூர்வமான கேள்வி அங்கேயும் கேட்டிருப்பாங்க. அதனால் திரு தியாகராஜன் அவர்கள் இந்த விஷயத்தில் நாங்கள் தவறு செய்திருக்கிறோம் என்று சொன்ன பிறகுதான் இவ்வளவு விஷயங்கள் நடந்துச்சு. எப்போ சொன்னார் தியாகராஜன்? 2015க்கு பிறகு. உங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த பதிலை சொல்லியிருக்கணும். இந்த வரலாறு தெரியுமோ தெரியாத, ஒரு வழக்கில் அந்த இது ஒரு அதிகாரியாக இருந்தவர் சொன்னார், இந்த வழக்கில் பேரறிவாளன் மீது குற்றம் இல்லை, நாங்கள் தவறாக எழுதியிருக்கிறோம் என்று ஒரு வார்த்தையை சொல்ல பிறகுதான் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அதனால் இந்த விஷயத்தை 15 வரையும் கடத்தி கொண்டு போனது மட்டுமல்ல, இவருக்கு குற்றவாளியா இல்லையான்னு தியாகராஜன் சொன்னதை நீங்கள் நான் நம்ப முடியாது. நீதிமன்றங்களும் சிறப்பு நீதிமன்றமும் இவரை குற்றவாளி என்று சொன்ன பிறகு நீங்களும் நானும் இதை போஸ்ட்மார்ட்டம் செய்வது, அதை போய் நாம் அறுவை சிகிச்சை பண்ணுவது என்பது தேவையில்லாத இந்த இளைஞர்களை இன்றைக்கு நாம் கெடுப்பது போன்று இருக்கும். நம்ம இது போல கடந்து போறதுனால தான் எல்லாத்தையுமே பசங்க தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். உண்மைதான். நீங்க கேட்கிற கேள்வி, இந்த கேள்வியில நான் சம்பந்தப்பட்டவனியாக இருப்பதால் நான் உங்களுக்கு இவ்வளவு பதில் தான் கேட்டேன் சார். வேற எதுவும் இல்லை. காலம் தான் மாறும். அதான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்தவர்கள் இப்படி இருந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் ராஜீவ்காந்தியை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் வந்தவர்கள் ஏன் கொண்டோம் என்று பிறகு நினைத்தார்கள். புரியுதா உங்களுக்கு? ஏன் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிலருடைய வார்த்தையை கேட்டு இந்த தவறான முடிவுக்கு நாம் வந்தோம், அவர்கள் நாங்கள் உதவி செய்கிறோம் என்று சொன்னதன் விளைவாக நாம் ராஜீவ்காந்தியை படுகொலை செய்து விட்டோமே, இது செய்யாமல் இருந்தால் இன்றைக்கு எவ்வளவு பெரிய நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் என்று இன்னைக்கும் ஈழத்தில் உள்ளவர்கள், நான் நேரடியாக யாழ்ப்பாணம் சென்றவன், வன்னிப்பகுதி சென்றவன், திருகோணமலை சென்றவன், எல்லா பகுதியிலும் சென்றவன், அவர்களிடம் பேசிய பிறகுதான் இந்த ஒரு தவறு மட்டும் நடக்காமல் இருந்தால் இன்றைக்கு பிரபாகரன் உயிரோடு இருந்திருப்பாரே, ஈழம் பிறந்திருக்குமே என்று அவர்கள் சொன்னதைத்தான் இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாயிலாக மக்களுக்கு சொல்கிறேன். நம்ம திமுக கூட்டணி இருக்குல்ல சார், இது தொடரும் நினைக்கிறீங்களா? இந்த கேள்வி என்பது இதுவும் கேட்க வேண்டிய இடம் எது தெரியுமா? மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்தும் எங்கள் தலைவி அன்னை சோனியா காந்தியை பார்த்தும் இந்த கேள்வியை நீங்கள் கேட்கலாம், என்னிடம் கேட்க முடியாது. நான் சொல்றதுக்கு எனக்கு இது இல்லை. எதுக்காகனா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அற்புதமால் அவர்களும் பேரறிவாளன் அவர்களும் டைரெக்டாக போய் சிஎம் மீட் பண்ணுறது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீட் பண்ணி எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. திமுகவினர் திரு வைகோ அவர்களை நேற்று மறந்துட்டாங்க. எல்லாரும் வைகோ அவர்களை தான் முதல்ல மீட் பண்ணியிருக்கணும். நல்ல வேளை இன்னைக்கு போய் மீட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்க கூட்டணியில் இருக்க கட்சி தான், ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு பூரிப்பில் இருக்காங்க. ஓகே, நீதி நிலைநாட்டப்பட்டுருச்சு அதுன்னு சொல்லிட்டு. பேரறிவாளன் விடுதலை மட்டுமல்ல, அவங்களுக்கு பூரிப்பு, இன்னொரு பூரிப்பு ஆளுநருக்கு ஏற்பட்ட அவமானம். ஓகே, இதே தெளிவா சொல்றீங்க. நிச்சயமா. ஆனா பேரறிவாளன் சந்தோஷம், அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா, இந்த தீர்ப்பின் மூலமாக ஆளுநர் இனிமேல் முறையாக நடப்பாரா என்பதை நாம் பார்க்கலாம். அப்படின்னா உங்க வழியில தான் வந்துருச்சு. ஒரு பக்கம் இந்த ஒரு சந்தோஷம் அவங்கள, இன்னொரு பக்கம் பேரறிவாளன் விடுதலை சார்ந்த சந்தோஷம். இல்லை என்ன சார், அதாவது உங்களுக்கு ஒரு அரசு முயற்சி எடுத்தது, அதிமுக ஆட்சி எடப்பாடி ஆட்சியில் கூட அவருக்கு இவ்வளவு பெயில் கொடுக்கல. திமுக ஆட்சி வந்ததிலிருந்து தொடர்ந்து அவர் வெளியில் இருந்த அதையும்
சிறையில் இருந்தது குறைவு. இந்த ஒன்னே போதும் திமுகவுக்கும் அதிமுகவுக்குள்ள வித்தியாசம். கூட்டணி கட்சிகள் இருக்குன்னா கொள்கை முரண்கள் இருக்கலாம், ஆனா ஒரு நிகழ்வு சார்ந்த முரண் ஏற்படுதுல, இது பெரிய விரிசலுக்கு வித்திடும். இது கடந்த கால அரசியல நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒரு பக்கம் நீங்க ஏமாற்றம், இன்னொரு பக்கம் அவங்க மகிழ்ச்சி. இந்த ஒரு குறிப்பிட்ட விரிசல் பெருசா மாறும் நினைக்கிறீங்களா? கொள்கை தான் மாறமா இருக்கணும். நிகழ்வுகள் நிறைய நிகழ்வுகள் சொல்றேன். நிகழ்வுகள் ஒரு காங்கிரஸுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை அவங்க செய்யலாம், அவங்களுக்கு பிடிக்காத நாங்க செய்யலாம். அதெல்லாம் நிகழ்வுகள், பேரறிவாளன் இது உட்பட. ஆனால் கொள்கை இருக்கு பாருங்க, பாஜகவை எதிர்ப்பது, ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்ப்பது, ஜனநாயக விரோதத்தை எதிர்ப்பது, சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்களை எதிர்ப்பது, தலித் மக்களை எதிரானவர்களை எதிர்ப்பது, பிசி மக்கள் இருக்காங்க இல்லையா, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய அதிகாரம், 55 விழுக்காடு மக்களுடைய அதிகாரத்தில் 45 விழுக்காடு அதிகாரத்தை, அதாவது ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கட்டும் அல்லது நீதித்துறையாக இருக்கட்டும், எல்லா துறையிலையும் ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்த ஒரு வகுப்பினர் இருக்காங்க பாருங்க, அவங்க கையில் வச்சிருக்காங்க இல்லையா. ஆக இதை விட்டெல்லாம் நாங்கள் எதிர்ப்பதில் ஒன்றாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மாநிலங்களுடைய அதிகாரத்தை குறைப்பது, இதையெல்லாம் செய்யக்கூடிய, அதுவும் கூடுதலாக செய்யக்கூடிய இந்த பாஜக ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கிற மிகப்பெரிய கொள்கையில் நாங்கள் முரணில்லாமல் இருக்கிறோம். இது போன்ற சில நிகழ்வுகளிலே பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்படாதவர்கள் இருக்குது. உங்களுக்கு ஒரு உண்மை புரியணும், ராஜீவ்காந்தி எங்கள் தலைவர், வருத்தம் இருக்கிறது, அதே நேரத்தில் ஏமாற்றம் இருக்கிறது என்பது தப்பு இல்லை. ஆனால் நான் என்னுடைய கருத்தையும் சொல்லிட்டேன், ராகுல் காந்தி கருத்தையும் சொல்லிட்டேன். 20 வருஷங்களுக்கும் மேற்பட்ட நிறைய பேரும் இப்போ இருக்க ஜெயிலில் இருக்காங்க, அவங்களும் தமிழர்கள் தான். நீங்கள் இவரை மட்டும் தமிழர் சொல்லி கொண்டாடுறீங்க, பேரறிவாளனா, அப்போ அந்த தமிழர்களும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸே கேட்குது சார். இந்த ஒரு விஷயம் கரெக்டாக? அப்போ நீங்கள் சொல்றபடி பார்த்தீங்கன்னா 20 வருஷம் மேலே எல்லாருமே விடுதலை பண்ணலாம். கேள்வி கேட்டீங்க. உண்மையிலேயே 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர்கள், தமிழக மக்கள், அதிலும் குறிப்பாக தலித்துகள், முஸ்லீம்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக வாடுகிறார்கள். கோவை பிரச்சனையிலிருந்து இது போன்ற சிக்கலான பிரச்சனை இல்லை. இன்னைக்கு பேரறிவாளன் மிகச் சிக்கலான ஒரு பிரச்சனை, ஒரு பிரதமரை வெளிநாட்டிலிருந்து சதித்திட்டம் தீட்டி கொன்ற ஒரு பிரச்சனை. ஆனால் உள்நாட்டில் நடந்த பிரச்சனைகளுக்காக இன்று பல சிறைவாசிகள் 20, கோவை பாஷா என்பவர் 28 வருஷத்துக்கு மேலே இருக்கார். நான் தமிழக முதல்வர் அவர்களுக்கு உங்கள் மூலமாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன். கலைஞர் அவர்கள் 10 பேரை விடுதலை செய்தார். அதாவது காலத்திற்கு முன்பாக 128 பேருக்கு அவர் அரசு வழக்கறிஞர்களை எதிர்த்து வழக்கறிஞர்களை அரசு செலவிலே வைத்து வாதாடி விடுதலை செய்தார். ஏறத்தாழ அந்த 138 பேர்களும் விடுதலையாகி இருக்கிறார்கள். அவர்களால் எந்த தீங்கும் ஏற்படவில்லை. 2011 நம்முடைய இன்றைய முதல்வர், அன்று துணை முதல்வர், அவர் கோவை ரெசிடென்சி ஹோட்டலில் போய் ஒரு வார்த்தை சொன்னார். யாரை பார்த்து? சிறைவாசியுடைய குடும்பங்களை பார்த்து கண்ணீர் விட்டார். உங்களை நான் ஆட்சிக்கு வந்தவுடனே நாங்கள் விடுதலை செய்கிறோம் என்று. 2011 ஆட்சிக்கு வந்திருந்தால் கலைஞர் நிச்சயமாக செய்திருப்பார். ஆனால் 10 ஆண்டுகள் தள்ளி போய்விட்டது. நம்முடைய முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சிறைவாசிகளை, தமிழர்களை, நீங்கள் சொல்கிறீங்களே தமிழர் இல்லை, அந்த தமிழர்களை 20 ஆண்டுகளுக்கு மேலாக, ஏன்னா ஏற்கனவே 14 ஆண்டு தண்டனை பெற்றவர்கள்லாம் 10 ஆண்டுல 9 ஆண்டுல போயிருக்காங்க. அதனால் ஏற்கனவே கலைஞர் அவர்கள் 138 பேர் விடுதலைக்கு காரணமாக இருந்தார். அவருடைய மைந்தர் இன்றைய முதல்வர், நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள், அவருடைய கொள்கை பிரகாரம், அவருடைய தேர்தல் அறிக்கை பிரகாரம் இவர்களை எந்த கமிஷனும் இல்லாமல் இவர்கள் கையில் இருக்கு. உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது, உங்கள் கையில் இருக்கிறது. இது போன்ற சிக்கலான பிரச்சனை, இது பிற மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, இது ஒரு மாநிலத்துக்குள் உள்ள பிரச்சனை. ஆகவே நிச்சயமாக ஒரு எடப்பாடி அரசு தூக்கு தண்டனை பெற்ற மாணவிகளை எரித்த அதிமுகவினரை தூக்கு தண்டனை அகற்றி விடுதலை செய்திருக்கிறது. அதே போன்று மேலவளவில் கடும் குற்றம் செய்தவர்களை கோர்ட்டு விடுதலை செய்திருக்கிறது. அதுபோன்று இந்த 25, 28, 20 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளவர்களை, தமிழர்களாக இருக்கக்கூடியவர்களை, தமிழ் பூமியில் வாழக்கூடியவர்களை, ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்டவர்கள் எந்த தவறுமே இதுவரை செய்யலை. அதனால் 80 பேரறிவாளனாவது நாம் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் தமிழ் ஊடகங்கள்லாம் பேரறிவாளன் பேச 50 வயசு 80 வயசு மனிதர்கள் நோயில், அதாவது சிறுநீரக பிரச்சனையில், அதே போன்று இதய பிரச்சனையிலே சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விடுவதற்கு நாம் ஒட்டுமொத்தமாக போராட வேண்டும். அதிலே மதம் பார்க்கக்கூடாது. தமிழர்களாக இருக்கக்கூடிய நாம், அவர் முஸ்லீம் கைதி தானே, தலித் கைதி தானே என்று பார்க்காமல் அவர்களுக்காக இந்த ஊடகங்கள் போராடுவார்களா? உங்களையும் சேர்த்து நான் கேட்டு எனக்கு ஒருபுறம் கண்ணீர் வருகிறது.
நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது ரணம். மிகப்பெரிய குற்றத்தை உள்ளவர்கள் விடுதலை ஆகி கொண்டு இருக்கும் பொழுது, அவர்களுக்காக தமிழக அரசு பாடுபட்டு கொண்டு இருக்கும் பொழுது, மீதி 6 பேருடைய விடுதலை பற்றி கூட நேற்று முதல்வர் அவர்கள் பேசும்போது, நம் கையிலே இருக்கக்கூடிய நம்முடைய சிறைவாசிகளை ஏன் விடுதலை செய்யக்கூடாது? அதாவது அவங்க குற்றம் செஞ்சுதான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, ஆனாலும் 20 வருஷம் தாண்டிடுச்சு, வெளியே விட்டுலான்றீங்க. 20 இல்லை, 20க்கும் தாண்டி போயிருச்சு. ஆனால் அந்த குற்றம் என்பது இந்த மண்ணில் நடந்தது. இந்த மண்ணில் நடந்தது மட்டுமல்லாமல் சந்தேக வழக்கு, இன்னும் விசாரணை கைதிகளாகவும் இன்னும் இருக்கிறார்கள். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமாம், சிறப்பு நீதிமன்றம் மூலம் ஒரு தண்டனை நான் கொடுத்துடல. ஓகே, அதாவது ராஜீவ்காந்தி அவர்கள் வழக்கையும் இதையும் பிரித்து தான் பார்க்கணும். அது அந்நிய மண்ணிலிருந்து படுகொலை செய்தவர்கள், நம்ம நாட்டினுடைய உயர்ந்த தலைவரை கொன்றவர்கள். உயர்ந்த தலைவரை கொன்றதுங்கிற ஒரு விஷயத்தை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். அவரோடு 14 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதே இடத்துல ஒரு எஸ்பி இக்பால் உள்பட அதில் பலருக்கு நான் உதவி செய்திருக்கிறேன். அந்த குடும்பங்களுக்கு கேஸ் ஏஜென்ட்ஸ் உள்பட நான் வாங்கி கொடுத்துருக்கிறேன். ஏன்னா நான் என்னென்ன செய்திருக்கிறேன்னு மக்களுக்கு தெரியாது, உங்கள் மூலமாக தெரியும். ஓகே சார், நிகழ்ச்சியோட இறுதி கேள்வியை கேட்டு நிகழ்ச்சி முடிச்சிடுறேன். ஒவ்வொரு வருஷமும் மே 21ஆம் தேதியை காங்கிரஸ் கட்சியினர் எல்லாருமே உணர்வுபூர்வமாக அனுசரிப்பீங்க. ஏன்னா உங்களோட தலைவரை நீங்கள் இழந்த குறிப்பிட்ட நாள் அது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா பேரறிவாளன் விடுதலைன்ற ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த தடவை இந்த வர 21ஆம் தேதி ராஜீவ்காந்தி அவர்களோட படுகொலை சார்ந்த அந்த அனுசரிப்பு இருக்குல்ல சார், அப்போ அது எப்படி இருக்கும் காங்கிரஸ் கட்சியினர் தரப்பில்? எப்பொழுதும் போல தான் இருக்கும். அது படுகொலை என்பது முடிஞ்சு போனது. ராஜீவ்காந்தி இறந்து போயிட்டார், அதில் ஒரு இது இல்லை. ஆண்டுதோறும் நினைவு ஏந்தல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நினைவு வழக்கம் போல் நடக்கும். ஸோ விடுதலை எது ஆனாலும் பரவாயில்ல, இது பாருன்னு ஒரு பக்கம் எப்போ போல் நடக்கும், சேஞ்ச் எதுவுமே இருக்காது. ஓகே சார், நிகழ்ச்சியில் உடனே கலந்துக்கிட்டு பலதரப்பட்ட கேள்விகளுக்கும் ஒளிவு முறையான பதில் சொன்ன உங்களுக்கு மிக்க நன்றி சார். வாழ்த்துக்கள்.